அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு பொன் சௌரிராஜன் அவர்கள் எழுதிய அம்மா என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1977ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த கதையில கோகிலம்ங்கிற பெயருடைய இனிமையா பாடக்கூடிய ஒரு பெண் வர்றா. அவளையும் அவளுடைய பாடலையும் மின்சார ரயில் நிலையத்துல வேலை பார்க்கிற ஒருவர் விரும்புறாரு. அவளை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சம்பவத்தை பத்தி தான் இந்த கதை சொல்லுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த வீட்டுல இருந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ராத்திரி 10 மணிக்கும் கேட்கும், காலையில 5 மணிக்கும் கேட்கும். கோடம்பாக்கத்துல என்னுடைய மின்சார ரயில் நிலையத்துல பணி முடிஞ்சு நான் என் அறைக்கு போகும்போதெல்லாம் தவறாம அந்த இசை வெள்ளத்துல நான் நனைறதுண்டு. சில நாட்கள் எனக்கு இரவுல பணி இருக்கும். வேலையை முடிச்சுட்டு அதிகாலையில வீட்டுக்கு போவேன். அந்த நேரத்துல பூபால ராகத்துல கதிரவன் குணதிசைங்கிற பாடல் மென்மையா காலை காத்துல கேட்கும். சில நேரம் பகல் நேர பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். அந்த சமயத்துல பைரவி ராகத்துல கற்பகவல்லிங்கிற பாடல் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். மாயவரத்துல இருந்து மாற்றலாகி சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து இந்த பாடலை கேட்கறது என் வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு நிகழ்ச்சி ஆயிருச்சு. காவிரி கரையில பாட்டும் கோதாவரி கரையில இலக்கியமும் இயல்பாகவே வளரும்னு எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவாரு. அதுதானோ என்னவோ எனக்கு இசையில ஈடுபாடு இயல்பாவே அமைஞ்சிருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் முகம் தெரியாத அந்த பெண்ணுடைய பாட்டை கேட்டு மயங்கிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி இங்க யாராவது மெல்ல மெல்ல நடந்துகிட்டோ அல்லது எங்கேயோ பாக்குற மாதிரி சாக்கு போக்கு பண்ணிக்கிட்டோ பாட்டை கேட்டு ரசிக்கிறாங்களான்னு பார்த்தேன். நல்ல காலமா என்ன தவிர அந்த சின்ன வழியில வேற யாரும் நிக்கல. மின்சார வண்டியை விட வேகமா ஓடுற சென்னை வாழ்க்கையில நின்னு பாட்டை கேட்க யாருக்கு நேரம் இருக்க போகுது? பாவம், இங்க மனுஷனே ஓடுற வாகனமாகிட்டான். நான் ஒருத்தன் மட்டும் அந்த வேக வெள்ளத்துல இருந்து கரையில ஒதுக்கி தள்ளப்பட்டவன மாதிரி உணர்ந்தேன். அப்போதான் இந்த பாட்டு எங்கே இருந்து வருது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது. அதே சமயத்துல யார் இவ்வளவு இனிமையா பாடுறது அப்படிங்கிற கேள்வியும் மனசை தொலைக்க ஆரம்பிச்சது. காதுல கேட்ட பாட்டை கவனிச்சுக்கிட்டே நான் போனப்போதான் அது அந்த குடிசையில இருந்துதான் வருதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குடிசையில கிழிஞ்சு மடிஞ்சு போன கீற்றுகள் காற்றுல மோதி உதிர்ந்து பறந்து போகாம இருக்கிற மாதிரி சுரக்கொடி ஒண்ணு மேல படர்ந்திருந்தது. அந்த குடிசையில இருந்துதான் ஏதோ ஒரு குயில் கூவுதுங்கிறது மட்டும் நிச்சயமாயிருச்சு. ஆனா அந்த குடிசை அங்க தனியா இல்ல. அந்த குடிசையோட வேறு குடிசைகள் இல்ல. அப்படி இருந்திருந்தா துணிஞ்சு நானே போய் குடிசைக்கு முன்னால நின்னு விசாரிச்சிருப்பேன். ஆனா 4 புறமும் கம்பி வேலி போட்டு நல்லா காவல் செய்யப்பட்ட ஒரு பெரிய பங்களாவோட ஒரு மூலையில அந்த குடிசை அமைஞ்சிருந்தது. அந்த பங்களாவுக்கு முன்னால இருந்த இரும்பு கேட்ல நாய்கள் ஜாக்கிரதைங்கிற அறிவிப்பு பலகை வேற இருந்தது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரயில் நிலையத்துல அன்னைக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னாலும் என் கால்கள் என்னைக்கும் போலவே நடந்து போய் அந்த குடிசையோட வேலிக்கு அருகில போய் நின்னுது. புகைப்பிடிக்கிற பழக்கமே இல்லாதனா புகைப்பிடிக்கிற மாதிரி அந்த ஒத்தையடி பாதையோட ஓரத்துல நின்னு அந்த குடிசைக்குள்ள இருந்து வந்த கற்பகவல்லி பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாடுற பெண் குரலோட நானும் சேர்ந்து மெல்ல முணுமுணுத்துக்கிட்டு இருந்தேன். கண்கள் அடிக்கடி எங்கேயோ பாக்குற மாதிரி அந்த குடிசை பக்கமே போயிட்டு இருந்தது. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே அந்த பொண்ணு வெளியே வந்தா. அவளோட இளமை ததும்புற அழகு என்ன அசர வச்சுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே விருட்டுன்னு அந்த பொண்ணு அந்த குடிசைக்குள்ள போய் மறைஞ்சிட்டா. மின்னல் ஒண்ணு தோன்றி மறைஞ்சது போல இருந்தது எனக்கு. மனசுக்குள்ள ஒரு பெரிய அலை அடிச்சது போல இருந்தது. அன்னையில இருந்து நானும் அந்த வேலிக்கருகில போய் அந்த ஒத்தையடி பாதையில நிக்கிறத வழக்கமாக்கிக்கிட்டேன். அவளும் அப்பப்போ வெளியே வந்து என்னை பார்க்காதது மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ குடிசைக்குள்ள இருந்த சமயத்துல அவ பாடுறதுல எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை கொஞ்சம் சத்தமாவே வாய் விட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டை அவ எவ்வளவு நேரம் வேலி ஓரத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலோ எனக்கு தெரியாது. திடீர்னு ஏ கோகிலம், நேரம் இருட்டி போச்சு, அந்த வேலிக்கு பக்கத்துல போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு யாரோ அதட்டுற குரல் கேட்டுச்சு. சத்தம் கேட்டு நான் திரும்புறதுக்கும் அவ உள்ள போறதுக்கும் சரியா இருந்தது. அவ உள்ள போயிட்டா. போகும்போது என்னைக்கும் இல்லாத வகையில என்னை பார்த்து புன்னகை செய்துட்டு போனான். அதுக்கு பிறகு சில நாட்கள் கண்கள் மூலமாகவும் சில நாட்கள் கடிதங்கள் மூலமாகவும் பேசிக்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு ஏதோ விடுமுறை நாள்.
அந்த பங்களால இருந்த குழந்தைகள் எல்லோரும் எங்கேயோ பிக்னிக் போயிருந்தாங்க. அவங்களுக்கு துணையா அங்க இருந்த பாட்டி அம்மாவும் போயிட்டா. அந்த நல்ல நாள்ல, அந்த சுப முகூர்த்தத்துல தான் எங்களுக்கு இடையே இருந்த மௌன விரதம் கலைஞ்சுது. நான் மாய வரத்துக்காரன் அப்படின்னு அவ கண்களை பார்த்து சொன்னேனா. எனக்கு வாழ வரம் வேணும் அப்படின்னு குறும்பா சொல்லிட்டு சிரிச்சா அவ. அவளுடைய கண்கள்ல ஒரு ஏக்கம் தெரிஞ்சுது. தொடர்ந்து அவ பேச ஆரம்பிச்சா. நான் பட்டீஸ்வரத்துக்காரி. எங்க அப்பா ஒரு பண்ணக்காரர்கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தாரு. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் இறந்து போயிட்டாரு. அப்போதுல இருந்து அந்த பண்ணக்காரர் எங்க அம்மாவையும் என்னையும் இங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டாரு. இங்க படிக்கிற அவருடைய குழந்தைகளை பாதுகாக்கவும் சமைச்சு போடவும் எங்களை துணையாக்கிட்டாரு. அதுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அவ சொன்னான். அதுக்கு பதிலா, நான் ஒரு தனி ஆள் தான். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. எனக்குன்னு என் ஊர்ல இருக்கிறதெல்லாம் நலிஞ்சு போன ஒரு ஓட்டு வீடு தான். என் தாத்தா ஒருத்தர் சீர்காழியில இருக்காரு. இங்க வந்த பிறகு அவரோட பெரும்பாலும் தொடர்பு இல்லை. இங்க நான் மின்சார ரயில் நிலையத்துல வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டதும் அவளுடைய இதழ்கள்ல ஒரு மெல்லிய புன்னகை உண்டானது. தொடர்ந்து நான் பேச ஆரம்பிச்சேன். உங்களுக்கு மாயவரம் பிடில் வித்வான் கனகசவி பிள்ளைய தெரியுமா? அவரு எங்களுக்கு தூரத்து உறவுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால தானோ என்னவோ எனக்கும் சங்கீதத்துல நிறைய ஆர்வம் உண்டு. உங்க சங்கீதத்தை கேட்டு மயங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு கேட்க மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு அவ கெஞ்சலா ஒரு கேள்வியை கேட்டா. இல்லையே, பார்க்கவும் தெரியும் அப்படின்னு நானும் பதில் சொன்னேன். அதை கேட்டு அவ சிணுங்கிக்கிட்டே, அத சொல்லல, உங்களுக்கு பாடவும் தெரியும்னு சொல்ல வந்தேன். நீங்க பாடிதான் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னான். ஆமா ஆமா, அந்த பாட்டெல்லாம் இந்த கோகிலா போட்ட பிச்சை தான் அப்படின்னு நானும் பதிலுக்கு சொல்லிட்டு அவ முகத்தை பார்த்தேன். அவ வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா. எவ்வளவு நேரமா நானும் அவளும் இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நின்னோமோ தெரியல. எனக்கு பின்னால இருந்து ஏதோ என்னை இடிக்கிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தேன். ஏய்யா, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு திட்டினபடி கூலிக்காரன் ஒருத்தன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அவன் என்ன திட்டினதை கேட்டு அவளுக்கு கோபம் வந்தது. இப்படி வேலிப்புறத்துல வளர்ந்த எங்களுடைய இசை காதல் நல்ல வகையில திருமணத்துல முடிஞ்சது. அதுக்கு பிறகு என்னோட அறையை காலி செய்துட்டு கோடம்பாக்கத்திலேயே ஒரு தனி குடித்தனம் வச்சுக்கிட்டு வாழ தொடங்கணும். அவளோட தாயாரும் எங்க கூட வந்து தங்கிட்டா. பிறகு ஊர்ல இருந்த ஓட்டு வீட்டை வித்துட்டு சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிட்டோம். சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து அவ வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்னை விட்டு அவ எங்கேயாவது பறந்து போயிருவாளோன்னு தோணும். நான் வேலைக்கு போன பிறகு அவ என்னென்னவோ பின்னல் வேலைகளை எல்லாம் செய்வா. அப்படி அவ பின்ற கூடை முதலிய பொருட்களை என்னுடைய அனுமதியோட வித்து எனக்கு துணையா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சா. அக்கம் பக்கத்துல இருந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் அவகிட்ட பின்னல் வேலை கத்துக்கவும் வந்தாங்க. அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நாள். வெண்ணிலாவும் வானும் போல என்ற பாரதிதாசன் பாடலை ரொம்ப அழகா பாடினா அவ. கேட்கவே அற்புதமா இருந்தது. இந்த பாடலை எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு பின்னல் கத்துக்க வர்றாளே அந்த சின்ன பொண்ணு உஷா பாடுனா, அவகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவ யாரோ ஒரு அம்மா கிட்ட சங்கீதம் கத்துக்கிறாளாம் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா அவ. அவளுடைய மனசு எனக்கு ஒருவாறு புரிஞ்சுது. ஏன், நீயும் சங்கீதம் கத்துக்கோயேன், நாம இப்ப 3 பேர் தானே இருக்கோம், என்ன பெருசா செலவாக போகுது அப்படின்னு கேட்டேன். இல்ல, 3 பேர் இல்ல, நாம இப்போ 4 பேர் அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட தலையை குனிஞ்சுக்கிட்டா அவ. ஓஹோ, அப்படியா, சரி, அப்ப நீ கட்டாயம் இப்ப பாட்டு கத்துக்கோ, ஏன்னா உனக்கு இப்ப கவலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவளை கனிவோட பார்த்தேன். அந்த முழுமதி நாள்ல இருந்து எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தேய தொடங்கிச்சு. ரொம்ப வேகமாவே அவ சங்கீதத்துல முன்னேறினா. வீட்டு வேலைகளெல்லாம் அவங்க அம்மா கவனிச்சுக்கிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த பாட்டு வாத்தியாரம்மா வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பீரிட்டு பொங்கி வர்ற ஊற்று நீரை போல அவளுடைய மனசுல அடங்கி கிடந்த இசை வெறி வேகமா வளர்ந்ததை கண்டு நானே பிரமிச்சு போயிட்டேன். 6-7 மாதத்துல இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச இசை. உனக்கு நல்ல சங்கீத ஞானம் இருக்கு, இது அழிஞ்சு போகாம நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அந்த வாத்தியாரம்மா போயிட்டா. வற்புறுத்தி அந்த பாட்டு வாத்தியாரம்மாவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க முயற்சி பண்ணோம். இந்த ஞானத்தை நீங்க தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு என்ன மறக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்துட்டாங்க அந்த அம்மா. கத்துக்கிட்டு இருந்த சங்கீதத்தோட கருவுல வளர்ந்துகிட்டு இருந்த குழந்தையும் கையில வந்து சேர்ந்தது.
எங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச கற்பகவல்லிங்கிற பாடல் ஞாபகமா குழந்தைக்கு கற்பகவல்லின்னு பெயர் வச்சோம். குழந்தையோட மழலை பேச்சிலையும் குறுகுறு நடையிலையும் நாங்க மகிழ்ந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த பாட்டு வாத்தியாரம்மா திரும்பி வந்தாங்க. வந்த அந்த அம்மா எதுவுமே பேசாம கொஞ்ச நேரம் தயங்கி நின்னாங்க. உட்காருங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். நாற்காலியை இழுத்து அந்த அம்மாவுக்கு பக்கத்துல போட்டுட்டு காப்பி கொண்டு வர்றதுக்காக கோகிலம் உள்ள போனா. அந்த சமயத்துல அந்த அம்மா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு வேண்டிக்கிறேன். நீங்க தடை சொல்லாம ஒத்துக்கணும். முதல்ல இது நல்லா அமைஞ்சிட்டா முழுசும் நல்லா அமைஞ்சிரும். நீங்க எந்த தடையும் சொல்லக்கூடாது அப்படின்னு எதுக்கோ திட்டம் போட்ட மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஒன்னும் பதில் சொல்லாம அந்த அம்மாவுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மாவுடைய கண்கள்ல ஏக்கமும் நம்பிக்கையும் மாறி மாறி தெரிஞ்சதை பார்த்தேன். மெல்ல எழுந்து போய் குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்த தொட்டில் கைத்தை பிடிச்சுக்கிட்டே அந்த அம்மா தயங்கி தயங்கி சொன்னாங்க, ஒன்னும் இல்ல, அடுத்த வாரம் கைத்தறி விழா தேனாம்பேட்டையில நடக்குது. அதுக்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த அதிகாரியோட வீட்டு பொண்ணுக்கு நான் பாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இசை நிகழ்ச்சிக்கு நானே ஏற்பாடு செய்யறேன்னு நம்ம கோகிலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உறுதி சொல்லிட்டேன். என்னுடைய வாக்க நீங்க தான் காப்பாத்தணும். அத்தோட கோகிலத்துக்கு இது ஒரு நல்ல அரங்கேற்றமா ஆனது போலவும் இருக்கும் அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொன்னாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்போ உள்ள இருந்து காப்பி கொண்டு வந்தா கோகிலம். அவகிட்ட அச்சடிச்ச ஒரு நோட்டீஸ அந்த அம்மா நீட்டினாங்க. நோட்டீஸ பார்த்த அவ பயந்து போய், ஏமா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏன் என் பேரை இதுல போட்டிருக்கீங்க அப்படின்னு பயந்து கத்த ஆரம்பிச்ச அவளை இன்னும் ஏதாவது தவறா பேசிடுவாளோங்கிற பயத்துல வாய பொத்துனேனா. சரி, ஏதோ பண்ணிட்டாங்க, நோட்டீஸும் அச்சடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம மாட்டேன்னு சொல்றது சரியில்லை. ஆண்டவன் இருக்கான், நாம இப்போ ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ கனவு கண்டு அலர்ன மாதிரி குழந்தை அம்மா அம்மான்னு அலறிச்சு. குழந்தைய ஓடி போய் தூக்கிக்கிட்டே, சரிம்மா எப்போ வரணும்னு வந்து சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா அவ. அன்னைக்கு கச்சேரி ரொம்ப அற்புதமா நடந்தது. என் கையில இருந்து குழந்தை கற்பகவல்லி கண் கூட்டாம மேடையில இருந்து அவங்க அம்மாவையே பாத்துக்கிட்டு இருந்தா. நிகழ்ச்சி நடந்த அந்த 3 மணி நேரமும் 3 நிமிஷத்துல கடந்து போனது போல இருந்தது. விழாவை நடத்தின அதிகாரி மேடைக்கு வந்து கோகிலாவையும் பாட்டு வாத்தியார் அம்மாவையும் பாராட்டிட்டு கோகிலா கிட்ட ஒரு பணப்பைய கொடுத்தாரு. கோகிலா தயங்கினபடியே என்ன பார்த்தா. போ, வாங்கிக்கோ, இது உன்னோட முதல் விழா, கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வாத்தியாரம்மா தூண்டி விட்டா. ஏதோ ஒரு வேகத்துல கோகிலம் மேடைக்கு போய் அதிகாரி கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிக்கிட்டா. திரும்ப வந்து தான் வாங்கிக்கிட்ட பணப்பைய தன்னுடைய பாட்டு வாத்தியாரம்மா கிட்ட கொடுத்து வணங்குனா. முதலா நீ வாங்கினத நீயே வச்சுக்கோ அப்படின்னு வாழ்த்தி, இது குழந்தை கற்பகவல்லிக்கு நான் கொடுக்கற பரிசு அப்படின்னு சொல்லி அந்த பணப்பைய வாங்கி என் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பாட்டு வாத்தியாரம்மா. மறுக்க முடியாம நானும் அதை கையில வாங்கிக்கிட்டேன். நாங்க புறப்பட்டு டாக்ஸியில ஏறும்போது, அம்மா வணக்கம், உங்க பாட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 50-55 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தன் பின்னாலேயே ஓடி வந்து பல்ல காட்டி சிரிச்சான். அவன் பாட்டு அற்புதமா இருந்தது, நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லும் போது கோகிலத்தோட கண்கள்ல ஒரு பிரகாசம் தோன்றி மறைஞ்சதை நான் பார்த்தேன். அப்படி ஓடி வந்தவன் தான் மேடையில பிடில் வாசிச்சதா எனக்கு ஞாபகம் வந்தது. வேண்டா வெறுப்போட அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு டாக்ஸியில கோகிலத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னையில இருந்து கோகிலம் அடிக்கடி கச்சேரிகளுக்கு போயிட்டு வர்றது வழக்கமாயிருச்சு. சாதாரணமா இருந்த எங்க வீடும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பங்களாவா மாறிக்கிட்டு வந்தது. அன்னைக்கு கச்சேரி முடிஞ்சது ஓடி வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்ன பிடில் வித்துவான் இப்போ ஒரு முக்கியஸ்தரா மாறிட்டாரு. கச்சேரிக்குன்னு கூடுதலா கொஞ்சம் பணம் பறிக்கிறத தவிர வேறு எந்த கெட்ட பழக்கமும் அவங்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சு நானும் அவரை கண்டுக்காம விட்டுட்டேன். குழந்தை கற்பகவல்லிக்கு வயசு 4 ஆயிருச்சு. அவளை கான்வென்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டோம். அநேகமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் கோகிலத்துக்கு கச்சேரிகள் இருக்கும். அவ கச்சேரிக்கு போயிருவா. குழந்தை பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிக்னிக்னு போயிரும். கோகிலத்தோட அம்மா எங்கேயாவது சினிமாவுக்கு போயிருவா. ஞாயிற்றுக்கிழமை வெறிச்சுன்னு இருக்கும் எனக்கு. அப்படி வெறுப்பு நிறைஞ்சிருந்த ஒரு நாள் சாயங்காலத்துல கச்சேரிக்கு போன கோகிலம் ராத்திரி 10 மணியாகியும் திரும்பி வரல. முழு நிலவு வானத்துல பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தது. வாழ்க்கை தொடங்கின நாட்கள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் எண்ணி
என் மனம் ஏங்கிக்கிட்டு இருந்தது. கோபத்திலையும் தாபத்திலையும் மாறி மாறி தவிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த பிடில் வித்துவான் வந்தான். அம்மா மகாபலிபுரத்துக்கு போயிருக்காங்க, நான் வரமாட்டேன், குழந்தை ராத்திரியில முழிச்சுக்கிட்டு அழுவான்னு எவ்வளவோ சொன்னாங்க. நானும் கூட அந்த அதிகாரி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். மகாபலிபுரத்து கடற்கரையில ஒரு அரை மணி நேரம் பாட்டு கேட்டுட்டு அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு ஏதோ சொன்னான் அவன். அவன் சொன்னதை நான் முழுசும் நம்பல. மகாபலிபுரமா? அங்க எங்க பாட்டு கச்சேரி நடக்குது அப்படின்னு கோபத்தோட கேட்டேன். ஏதோ ஒரு ஓட்டல்லையா, கடற்கரை ஓரமா இருக்குதான் அப்படின்னு சொன்னபடியே அந்த ஆள் மெல்ல நழுவி போயிட்டான். எப்பவும் கோகிலத்தோடையே துணக்கி இருக்கிற அந்த பிடில் வித்துவான் இப்போ அவளை தனியா அந்த அதிகாரி கூட அனுப்பிட்டதை எண்ணி எனக்கு வெறுப்பா இருந்தது. அவனை என்னால நம்ப முடியல. என்ன செய்யறதுன்னு புரியாம மிருக காட்டுல உள்ள புலி போல அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல குழந்தை கற்பகவல்லி ஏதோ கனவு கண்டு பயந்தவளை போல அம்மா அம்மான்னு கத்துனா. அவளை தூக்கிக்கிட்டு வாசல் படிக்கு வந்தேன். அப்போதான் எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர் டாக்ஸில இருந்து இறங்கி சில்லறை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சில்லறை வாங்கிக்கிட்டு திரும்பின டாக்ஸி டிரைவர் என்னையும் குழந்தையும் பார்த்துட்டு, குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைங்களா, எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கேட்டான். ஆமாப்பா, போகணும், இரு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கோகிலத்தோட அம்மாட்ட விஷயத்த சொல்லிட்டு வெளியே வந்தேன். டாக்ஸில ஏறி உட்கார்ந்தேன். திரும்பினதும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க அப்படின்னு கேட்டான் டாக்ஸிக்காரன். நேரா மகாபலிபுரத்துக்கு போ அப்படின்னு சொன்னேன். மகாபலிபுரமா? இப்பவா? இன்னிக்கா அப்படின்னு கேட்டுட்டே என்னையும் குழந்தையும் தனித்தனியே பார்த்தான். ஏன்பா அப்படி கேக்குற அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், பொதுவா இப்படி பௌர்ணமி நாள் ராத்திரியில ஜோடி ஜோடியாதான் மகாபலிபுரத்துக்கு போவாங்க. நீங்க என்னன்னா சின்ன குழந்தையோட மகாபலிபுரம் போறீங்களே அப்படின்னு இழுத்தான். அவன் சொன்னதை கேட்டதும் எனக்கு என்னவோ போல இருந்தது. அந்த டாக்ஸி டிரைவர், பிடில் வித்துவான், பாட்டு வாத்தியாரம்மா, கோகிலம் எல்லாரையும் கைகளால நசுக்கி பிழிஞ்சிடலாம் போல கோபம் வந்தது. அவனை முறைச்சு பார்த்தேன். அவன் பயந்தபடியே திரும்பி பார்க்காம டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்தான். மகாபலிபுரத்தை டாக்ஸி நெருங்கிக்கிட்டு இருந்தது. எந்த ஹோட்டலுக்குங்க அப்படின்னு கேட்டான். அந்த ஹோட்டலுக்கு தான் அப்படின்னு பதில் சொன்னேன் நான். அவனும் புரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நிறுத்தினான். வாசல்ல தடிக்கம்போட காவல்காரன் ஒருத்தன் நின்னான். அவன் ஓடி வந்து என்னையும் குழந்தையும் பார்த்து, வேற யாரும் இல்லையா அப்படின்னு டாக்ஸிக்காரனை கேட்டுக்கிட்டே என்ன பார்த்தான். டாக்ஸிக்காரன் பதில் பேசல. ஹோட்டல்ல இடம் இல்லையா, வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு சொன்னான் காவல்காரன். டாக்ஸி டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். நானும் குழந்தையோட ஏறிக்கிட்டேன். கொஞ்ச தூரம் போயிருக்கோம். நிறுத்துப்பா டிரைவர், நிறுத்து, நான் அங்க போய் என்னதான் உள்ள நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் கையில 20 ரூபாயை கொடுத்துட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு சவுக்கு தோப்புக்குள்ள நுழைஞ்சு அந்த ஓட்டலோட பின்பக்கத்தை நோக்கி போனேன். நிலவு வெளிச்சமா இருந்தது. சவுக்கு மர ஊசி நிழல் கோடு கோடா குறுக்கிட்டாலும் வழி தெளிவா தெரிஞ்சுது. அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து ஆப்பிரிக்க காட்டுல காட்டு மிராண்டிகள் பூஜை செய்யறப்போ எழுப்புற மெல்லிய ஓசை மாதிரி ஒரு ஓசை கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த ஓசையை கேட்டுக்கிட்டே நானும் முன்னேறினேன். சவுக்கு காய்கள் கால்கள்ல சுருக்கு சுருக்குன்னு குத்திச்சு. முறிஞ்சு கிடந்த மரக்கிளைகள் கைகளையும் கால்களையும் கிழிச்சுது. வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கிற போர்க்கால இறுதி முன்னேற்றத்தை போல இருந்தது அந்த போராட்டம். கடைசியில அந்த ஓட்டலுக்கு பக்கத்துல போயிட்டேன். பால் போல நிலா வெளிச்சம் உள்ள விழாம அமைக்கப்பட்டிருந்தது ஒரு கூடாரம். அதுக்குள்ள மங்கலான சிவப்பு ஒளி. அங்க சில ஜோடிகள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நடுவுல இருந்த மேடையில மதுப்புட்டிகள் இருந்தது. அங்க ஒரு சோஃபாவோட மூலையில கோகிலம் கண்மூடின நிலையில உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு பக்கத்துல எவனோ ஒருத்தன் இருந்தான். ஆமா, எவனோ ஒருத்தன். எனக்கு ஆத்திரமா வந்தது. நான் சவுக்கு மரத்துக்கு பின்னால நின்னுக்கிட்டு கோபத்துல என்ன மறந்து கைகளை நெரிச்சேன். குழந்தை அம்மா அம்மான்னு அலற ஆரம்பிச்சுது. மயக்கமா உட்கார்ந்திருந்த கோகிலம் மெல்ல அசைஞ்சா. கண்ணை விழிச்சு பார்த்தா. குழந்தையோட சத்தம் கேட்டதும் அங்க ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பிச்சைக்கார நாய்களை அடிச்சு வரட்டு அப்படிங்கிற ஒரு கூச்சலும் கேட்டது. குழந்தையோட அம்மா அம்மாங்கிற அலறல் நிற்கல. தடி கம்புகளோட 2 பேர் எங்களை நோக்கி ஓடி வந்தாங்க. நான் கொஞ்சம் தயங்கினாலும் அவங்க அடிக்கிற அடியில குழந்தையோட மண்டை உடைஞ்சு போயிரும் அப்படின்னு பயந்து கடற்கரையை நோக்கி சவுக்கு தோப்பு வழியே திரும்ப ஓடினேன். ரொம்ப தூரம் ஓடி போனேன். ஒரு ஆள் மட்டும் என்னை தொடர்ந்து வர்ற சத்தம் எனக்கு பின்னால கேட்டுது. கடற்கரை கோயிலுக்கு பக்கத்துல வந்துதான் திரும்பி பார்த்தேன்.
தலைவரி கோலமா பின்னால கோகிலந்தான் ஓடி வந்துகிட்டு இருந்தா. ஓடி வந்தவ தடால்னு என் காலடியில விழுந்துட்டா. குழந்தை இன்னமும் நிறுத்தாம அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டு இருந்தது. குழந்தைய அவளுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு பின்னால யாராவது தொடர்ந்து வர்றாங்களான்னு சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் வரல. கீழே விழுந்த அவ இன்னும் எழுந்திருக்கல. அவளோட முகத்தை புரட்டி பார்த்தேன். 2 கைகள்லையும் கடல் நீரை அள்ளி கொண்டு வந்து முகத்துல தெளிச்சு புடவ முந்தானையால அவ முகத்தை தொடச்சு விட்டேன். ஏதோ வேறொரு உலகத்துல இருந்து வந்தவளை போல மருண்டு மருண்டு பார்த்துட்டு ஒரு கையால என்னையும் ஒரு கையால குழந்தையையும் அணைச்சுக்கிட்டு அவ ஓன்னு அழுதா. விழா முடிஞ்சதும் கொக்கு கோலான்னு சொல்லி தனக்கு எதையோ கொடுத்ததாகவும் அதை குடிச்ச பிறகு தனக்கு ஒரே மயக்கமா இருந்ததாகவும் அவளை வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லி கார்ல ஏற்றினதாகவும் அதுக்கு பிறகு அம்மா அம்மான்னு குழந்தை அலர்ன ஓசையை கேட்டு தான் கண் விழிச்சதாகவும் அழுற தன்னுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு யாரோ ஓடுறத பார்த்து தான் பின்தொடர்ந்து வந்ததாகவும் சொல்லிட்டு கேவி கேவி அழுதா அவ. என்னுடைய மனசை அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் இறங்கிச்சு. ஏதோ கற்பகவல்லி காப்பாத்துனா. அம்மாங்கிற சொல்லுக்குத்தான் எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படின்னு நினைச்சபடியே குழந்தைய அணைச்சபடி கடற்கரை கோயில் மேடையில உட்கார்ந்தேன். அவளையும் பக்கத்துல உட்கார சொன்னேன். அவ ஏமாற்றப்பட இருந்தத மெல்ல அவகிட்ட சொன்னேன். அதை கேட்டு கண்ணீர் விட்டபடியே அவ என் கால்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டா. என்ன கைவிட்டுறாதீங்க, நான் எந்த தவறும் செய்யல அப்படின்னு அழுதா. அவளை 2 கைகளாலையும் தூக்கி அணைச்சுக்கிட்டு சீச்சி விடு, ஏதோ நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு கனிவோட சொல்லிட்டு பக்கத்துல நின்ன குழந்தைய தூக்கி அவ கையில கொடுத்தேன். உடனே அவ ஏதோ ஆவேசம் வந்தவளை போல, இல்ல இனி என் சங்கீதத்தை இப்படி தெரு தெருவா விற்க போக மாட்டேன் அப்படின்னு குழந்தையோட தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணா. அவளை பார்த்து மருண்டு போன குழந்தை அம்மா அம்மான்னு அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னை பார்த்து அழுதுது. அந்த அம்மாங்கிற அழுகை குரல் அமைதியான அந்த கடற்கரை வழியெல்லாம் நிறைஞ்சு நிலவொளி வழியே போய் ஆகாயத்தை நிரப்புற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. அம்மாங்கிற அந்த ஒற்றை சொல்லுல அந்த பிரதேசமே அப்ப கட்டுண்டு கிடந்தது போல இருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.